வணக்கம். தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. இவர் கன்னடர், அப்ப அதுல இருக்கா? இவர் தெலுங்கர், அதுல இருக்கா? இவர் மராட்டியர், அதுல இருக்கா? இவர் குஜராத்தி, அதுல இருக்கா? இது மலையாளத்துல இருக்கா? தமிழ்ல மட்டும்தான் இல்லையா? என்ன இல்ல தமிழ்? என்ன இல்ல தமிழ்ல? அதே அரைக்குறாட்டு தான் நான் கேட்க. அம்மா நான் தெரியுமா, வணக்கம் நான் தெரியுமா, மாணவி நான் தெரியுமா, தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்கேன். நானும் அதே தான் கேட்க. தமிழ்ல என்ன இருக்கு? நான் மதம் மாறாம இருக்கிற வரைக்கும் தான் தமிழ். நான் மதம் மாறிட்டேன்னா வச்சுக்க, அவ்வளவுதான். உன் தமிழ் எனக்கு அம்மிகளுக்கு சமம். வணக்கம்னா என்னன்னு தெரியாது, சாப்பாடுன்னா என்னன்னு தெரியாது, அரசியல்னா என்னன்னு தெரியாது, தமிழ்னா என்னன்னு தெரியாது, மாப்பிள்ளைன்னா என்னன்னு தெரியாது. ஆனா வந்துட்டு தமிழ் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு வரைக்கும் இருக்காங்க அப்படியா? அது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு அடையாளம் எங்க? அதுக்கு அடையாளம் இந்து மதம் வேணும். ஹிந்து மதம் இருந்தாதான் அதுக்கு அடையாளம், அதுக்கு ஆதாரம் எல்லாம் ஹிந்து மதம் இருந்தாதான். கன்னடத்துல இருக்கா, மராட்டியத்துல இருக்கா, தெலுங்குல இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கிய, எல்லாமே தமிழ் தானே. இந்தியாவில இருந்து எல்லாமே தமிழ் தான். அரைக்குறைன்னு அவன் பத்திரிகையாளர் போய் திட்டுறிய, உங்களை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்ட கூடாது, அப்படித்தானே? தமிழ் தேசியம் என்ன நினைக்க அப்படின்னா, நாங்க தான் தமிழர்கள், நம்ம தான் தமிழர்கள், நம்ம தான் ஆளணும், அப்படிதானே? அப்படிலாம் ஆள முடியாது. மக்கள் யாருக்கு வாக்களிக்காங்களோ அவங்கதான் ஆள முடியும். அரசியல்னா என்னன்னு தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. சமஸ்கிருதம் வடமொழி, ஹிந்தி அந்நியமொழி, தமிழ் மட்டும் மூத்த மொழி. பேசும்போது சமஸ்கிருதம் ஹிந்தியை சேர்த்து பேசிக்கணும், அர்த்தம் கேட்டும் போது வாயை பொத்திக்கணும், கட்சி பேரு ஹிந்தில வைக்கணும், தலைவன் பேரு ஹிந்தில இருக்கணும், சின்னம் பேரு சமஸ்கிருதத்துல இருக்கணும். எதுக்குதான் போராடுறீங்கன்னே தெரியல. எதுக்கு போராடுறீங்க? நல்ல தலைவர்களை வளர்த்து அடுத்த கட்சிக்கு ஆள் அனுப்புற உங்களுக்கு இது தேவையான்னு கேட்க. வணக்கங்கிறது என் மதத்துக்கு எதிரானது. உங்க நிலைப்பாடு என்ன? மதம் மாத்தி தமிழ் பேரை போடிக்கிட்டு இங்கிலீஷ் பேரை சொல்றான், அதுல உங்க நிலைப்பாடு என்ன? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா தமிழ்ல பேர் வச்சுருந்தா அரசு பணி வழங்கப்படும் சொல்ல முடியுமா? பிறகு என்ன உனக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்ப கொடுங்கனவன்